வணக்கம். நான் ராஜபாண்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்க ஊரு இது வந்து இந்த கோயில் பேரு ஸ்ரீ உச்சிமகாளி அம்மா. இந்த இடம் வந்து ஒரு காலத்துல இது சேர்க்களம்னு இது பேரு. இந்த சேர்க்களத்துல வந்து இந்த அம்மா வந்து சின்ன ஒரு சின்ன குழந்தை மாரி வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க. பூமிக்குள்ள இருந்தே வந்திருக்காங்க. அவங்க சும்மா அந்த 75 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் மண்ணா வச்சு கும்பிட்ருக்காங்க. செங்கல் வச்சு கும்பிட்ருக்காங்க. மழை பெய்யவும் மண்ணு கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே அம்மா உச்சிமகாளி அம்மா வந்து அதில் அருள் புரிஞ்சு, மக்களுக்கு நான் வந்திருக்கேன், உங்களுக்கு எல்லா செல்வாக்கையும் தாரேன், என்னை வளந்தேறி வைங்க, எனக்கு கோயில் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அம்மா எல்லாத்தையும் வந்து கனவுல சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பெரிய ஆளுக பூரா சேர்ந்து ஒரு சின்ன கோயிலாக கட்டினாங்க. சும்மா ஓடு வீடாக கட்டி அம்மாவை வந்து ஒரு வேளாறு வச்சு பூசை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தினம் சாயந்தரம் காலையிலையும் பூசை பண்ணி வேளாறு நாங்கள் சின்ன பிள்ளைகள் இங்கெல்லாம் விளையாட வருவோம். இதெல்லாம் ஒத்தேடி பாதையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு வயசு வந்து 45 ஆகுது. நான் வந்து எனக்கு ஒரு 15 வயசுல தான் வந்து இங்கே இந்த ஊரில் வந்து இந்த ஊர் தான் நான் கும்பிட வந்தது. எனக்கு விவரம் தெரிய ஒரு 15 வயசுல தான் நான் கும்பிட்டேன். இந்த கும்பிட்டதுலேருந்து இது நல்லா தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் நம்ம சொன்ன வரம் நம்ம கேட்காமலே நமக்கு வரம் தராங்க. எனக்கு சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் இந்த கோயில் பக்கத்தில் ஒரு வீடு கட்டி புதுசாக குடி வந்திருக்கேன். குடி வந்துட்டு நானும் என் கணவர் சென்னையில் வண்டி ஓட்டினாங்க. நானும் என் பையனும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இறந்த பொம்பளை என் கனவுல வந்தது. அப்போ நான் வெளியே வந்து நின்றுக்கிட்டு, தாயே உச்சிமாளி உன் காலனியில் நான் வீடு கட்டியிருக்கேனே, என்ன நீ வராமல் செத்த ஆள் வருதேன்னு கேட்டேன். அந்த உருவத்தில் எங்கள் ஊர் பொண்ணு மேலே கருப்பா ஒரு பொண்ணு வந்து தேங்காய் பழம் வச்சு வேப்பலையை வச்சுக்கிட்டு, நான் இருக்கேன்டி நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு சொல்லி இந்த உச்சிமாளியாத்தா வந்து எனக்கு ரூபா காய்ச்சி கொடுத்தாங்க. அன்னையில் இருந்து இந்த உச்சிமாளியாத்தால நான் ரொம்ப என் உயிராக நான் நம்பியிருக்கேன். எனக்கு வந்து சில ஆப்ரேஷன்கள் நடந்துச்சு. எனக்கு வந்து ஒவ்வொரு நோய்க்கும் நான் வந்து அழுவேன். எனக்கு வயிறு வலிக்கு, அதாவது எனக்கு டாக்டர் திருநெல்வேலியில் ஆஸ்பத்திரியில் உங்களை உயிரை காப்பாற்ற முடியாது, கோடியில் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு இந்த நோய் உண்டுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நான் வந்து என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, நீ உச்சிமகாளி அம்மா காலில் போய் விழுந்து கும்பிட்டு நீ அம்மாட்ட கேளுன்னு சொன்னாங்க. அந்த அக்கில் அங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து அழுது வேண்டினேன். எனக்கு அன்னையிலேருந்து அந்த வயிறு வலி எனக்கு குணமாயிருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களையும் என்னை சார்ந்தவங்ககிட்டையும் இந்த அம்மாவை பற்றி நான் சொல்லுவேன்.